தமிழ் புத்தாண்டு ராசி பலன், விஸ்வாவசு வருஷத்திய ராசி பலன். இந்த 2025ஆம் ஆண்டு, இந்த தமிழ் ஆண்டில் 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி, உடனே ராகு கேது பயிற்சி. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். அதே மாதிரி ராகு கேது, ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. சனி பகவான் ராகுவுக்கு 2ஆம் இடத்துல, அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அது மாதாந்திர கோள், ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் இந்த கேதுவோட பலன்கள். ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இந்த 4 கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள், தினக்கோள், உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், இது சனியோட நட்சத்திரம். தசா காலங்கள் 19 வருடம். என்னோட கணக்குப்படி சென்ட்ரு பகுதியில் 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 10 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு 17 வருடங்கள் புதன் தசை. 10 + 17 27, 27 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வரும். ஒரு சில பேருக்கு 30 வயசு வரைக்கும் வரலாம். ஒரு சில பேருக்கு 22, 20 வயசு வரைக்கும் கூட இந்த புதன் தசை நடப்பில் வரலாம். உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து. இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும், தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்த உடனே குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி ஒரு மாதத்தில், இதனுடைய வைப்ரேஷன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி காட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த பலன்கள் அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். ஜென்ம ராசியில் சனி பகவான் இருக்கிறார், 4ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல கேது. இது மாதிரியான கிரக அமைப்புகள். மற்றபடி மாதாந்திர கோள்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். ஜென்ம சனி மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவான பலன்களை கொடுக்கும், கொஞ்சம் கஷ்டங்களை, அதாவது சோதனைகளை கொடுக்குமே தவிர, மற்றபடி அந்த சோதனைகள் கூட சாதனைகளாக மாறும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. அது பாசிட்டிவாக சொல்லலாம். நிறைய நீங்கள் எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஏன்னா தசாபுத்தி ரீதியாக ஒரு சில பேர் பாதிக்கப்படுவார்கள். ஒரு சில பேர் தசாபுத்தி ரீதியாக நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நிறைய அபரிவிதமான வளர்ச்சிகளையும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பார்க்கலாம். சனி பகவான் நட்சத்திரம், சனி பகவான் கெடுதல் பண்ணாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் தசாபுத்தி ரீதியாக பார்த்தோம்னால் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் 16 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் இப்போ புதன் தசை என்னோட கணக்குப்படி எடுத்திருக்கிறேன். இது அவயோக தசையாக இருந்தாலும் படிப்பு ரீதியாக ஏற்றங்களை பார்க்கலாம், திடீர் வளர்ச்சிகளை பார்க்கலாம், மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. மனசு ரீதியாக பாதிப்புகள் கொடுத்தாலும் பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது. பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள், இப்போ குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்புக்காக, படிப்பு செலவுக்காக அவங்க பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறதும், இல்லை குடும்ப சூழ்நிலைக்காக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. இப்போ பொருளாதார ரீதியாக ஒரு சில ஏற்றங்களை கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால, அர்த்தாஷ்டம குரு அப்படிங்கிறதுனால இப்போது வேலை அழுத்தங்கள் அதிகமாக கொடுக்கும். வேலை ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்லாம் கொடுக்கும் இந்த பார்ட் டைமில் இருக்கிறவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் படிக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கும் படிப்பு ரீதியாக கொஞ்சம் அலைச்சல், மன அழுத்தங்கள் இது மாதிரி வரும். நட்பு ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஒரு சில பேருக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதில் நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இந்த நேரங்களில் ரொம்ப அவயோக தசையாக இருந்தால் மட்டும்தான் இந்த லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. இந்த நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 21 வயசுக்கு மேலே 27 வயசு வரைக்கும் புதன் தசை. ஒரு சில பேருக்கு 30 வயசு வரைக்கும் கூட வரலாம் புதன் தசை. இப்போ புதன் தசை நடக்குது. வேலை வாய்ப்பு, வெளிநாடு வேலை வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இப்போ வெளிநாட்டுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். ஜென்ம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும்னு நினைக்காதீங்க. புதன் தசை இது 7ஆம் அதிபதி தசை. இந்த வயது காலகட்டத்திலேயே உங்களுக்கு கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய மன உளைச்சல்கள். யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. புதன் தசையில் அபரிவிதமான வளர்ச்சிகள், வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். வெளிநாடு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வெளிநாடு படிப்புக்காக நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சா கூட சரி, மேல் படிப்பு தொடரணும்னு நினச்சா கூட கொஞ்சம் தடை தாமதங்களோடு நடக்குமே தவிர கண்டிப்பாக மேல் படிப்பு எல்லாமே தொடரும். உங்களுக்கு நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க. திருமணத்தில் ஒரு சில தடைகள் உண்டு. ஜென்ம ராசியில் சனி பகவான் இருக்குது, 12ஆம் இடத்துல ராகு, குருடைய பார்வை 12ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால
எல்லாமே ராகுவோடைய நட்சத்திரத்தோட குரு கனெக்ட் ஆகுது. குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அங்கே வந்து சுவாதி நட்சத்திரம். விரயத்தை குரு பார்க்குறாரு. அங்கே ராகு சதய நட்சத்திரம். இது மாதிரி ராகு சம்மந்தப்பட்டதில் இருக்கிறதுனால உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பாதிக்கப்பட்டிருந்தால் இப்போ இந்த தசை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். எந்த தசையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சுய ஜாதகத்தில் ராகு பாதிக்கப்பட்டிருக்கா, உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஜென்ம சனி அந்த அளவுக்கு பெருசாக கஷ்டத்தை கொடுக்காது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும். திருமண ரீதியாக ஜென்ம சனி அப்படிங்கிறது நிறைய தடைகளை கொடுத்துட்டே இருக்கும். அர்த்தாஷ்டம குரு வேற, 4ஆம் இடத்துல குரு வேற, குரு பலம் இல்லை அப்படின்ட்டு நிறைய ஜென்ம சனியில் உங்களுக்கு தடை தான். திருமண ரீதியாக முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. வயசு இருந்தால் தள்ளி வைங்க, அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஜாதகத்தை பார்த்து திருமணம் பண்ணுறது நல்லது. நிறைய தடைகள், அது மூலமா நிறைய விரயங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. குழந்தை பாக்கியம் ஓகே, அது வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். குழந்தை இருந்துச்சுனாக்கா செலவுகள், சுப செலவுகள், அதிகப்படியாக செலவுகள், அவங்களுக்கு தேவையில்லாத செலவுகளாக இந்த நேரங்களில் உண்டு. அதை வந்து தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க. 27 வயசுக்கு மேலே 34 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசையில் உங்கள் சொந்த ஜாதகத்தில் சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கவனமாக இருங்க. எதெல்லாம் கவனமாக இருங்கனாக்கா, மாத சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது. ஒரு சில பேருக்கு அவயோக தசையாக இருந்தால், ரொம்ப அவயோக தசையாக இருந்தால் வேலை மாற்றங்கள் உண்டு, இடமாற்றங்கள், ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிக்காத ஒன்று நடக்கும். தொழிலில் இருந்தீங்கன்னா கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. கேது தசையில் கடன் வாங்காமல் தொழில் பண்ணுங்க. தொழில் கூட பெருசாக எதிர்பார்ப்புகள் வேண்டாம் இந்த காலகட்டங்களில். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம பாசிட்டிவாக சொல்ல முடியாது. அதே சனி பகவானுக்கு நட்பு கிரக வீட்டில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு பெருசாக ப்ராபலத்தை கொடுக்காது. கேது தசையில் நல்ல மாற்றங்கள், கடன் பிரச்சனை தீர்றது, இது மாதிரி உடல் உபாதைகள் எதனா இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் தீர்வுக்கு வரும். 34 54 வரைக்கும் சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசை அஷ்டமாதிபதி தசை, மத்தியம வயசில் வருது. உங்கள் லக்கண யோகர் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகராக சுக்கிர பகவான் இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல, அது கூட ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். ஆனால் ராசிக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால, 3ஆம் அதிபதிங்கிறதுனால நிறைய முயற்சிகளை கொடுக்கும். நிறைய நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, எல்லாமே தோல்விகளை கொடுக்குற மாதிரி இருக்கும், கடைசியில் வெற்றிகளை கொடுக்கும். அது மாதிரி நெருப்பு மேலே நடக்கிற மாதிரியே இருக்கும், நிறைய கஷ்டங்களை கொடுக்குற மாதிரியே இருக்கும். இப்போ வேலையில் இருக்கிறீங்களா, வேலையில் ஒரு சில மாற்றங்கள் உண்டு. நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருந்தாலும் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதத்தை எடுத்துக்கும். மாற்றம், இடமாற்றம் கேட்குறீங்களா, அது கொஞ்சம் இடமாற்றங்கள் அப்படிங்கிறது தடை தாமதங்களோடு நடக்கும். தொழிலில் இருக்கிறவங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மணி லாக் ஆகும், பண வரவை கொஞ்சம் தடுக்கும். பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த சுக்கிரதசையில் நண்பர்கள் வட்டாரம் அப்படிங்கிறது வெகு நாட்களாக இருப்பாங்க. ஒரு 15 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, 10 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போ உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் லவ் சம்மந்தப்பட்டது, அதாவது தவறான தொடர்பு எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லது செய்கிறீங்களா உங்களுக்கு நல்லது கம்மியாக தான் நடக்கும். கெடுதல் செய்கிறீங்களா, கெட்ட விஷயத்தில் இருக்கிறீங்களா, கெட்ட நடவடிக்கையில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் அதிகமாக உண்டு ஜென்ம சனியில். இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. நல்லது செய்கிறீங்களா, நல்லது செஞ்சுட்டா வாங்க, உங்களுக்கு பெருசாக கெடுபலன்கள் இருக்காது. கெடுபலன் செய்கிறீங்களா கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. இப்போ வேலை ரீதியாக போட்டு கொடுக்கறது, ஒருத்தர் வேலை விட்டு தூக்குறது, இல்லை கெடுபலன் செய்கிறது யாருக்காவது, கெட்ட எண்ணங்கள், இது எல்லாமே இந்த ஜென்ம சனியில் வரக்கூடியது. அதுலேயும் அஷ்டமாதிபதி தசைன்னு சொல்கிறோம் இல்லையா, சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசையில் மன அழுத்தத்தினால் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள், அதுலேயும் நெகட்டிவான எண்ணங்கள் நிறைய வரும், வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் ஜென்ம சனியில் வரும். அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். நல்ல ஒரு எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். வேலை ரீதியாக கொஞ்சம் மாற்றத்தை பார்ப்பீங்க. தொழில் ரீதியாக வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்ணும். எதையுமே அனுசரித்து போகிறது நல்லது. வெளியாட்களை நம்பி பணம் கட்ட வேண்டாம். வெளிநாடுக்கு போகிற, இல்லைனா கவர்மெண்ட் வேலை வாங்கி தர அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பணம் பறிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ரெண்டுமே நல்லதும் நடக்கும், இந்த சுக்கிரதசையில் கெடுபலன்களும் நடக்கும். தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரதசையில் இருக்கிறவங்க மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மத்தியம வயசில் வர்றது, குடும்பத்தையும் பார்க்கணும், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையை பார்க்கணும், வேலை வாய்ப்பை பார்க்கணும், தொழிலில் இருந்தீங்கன்னா தொழிலை பார்க்கணும், இவ்வளவு இருக்குது. இத்தனையும் நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவான தசைகள் இருந்தால் ஓரளவுக்கு சமாளித்து போயிடலாம். நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து சுக்கிரதசையில் மட்டும் நான் நெகட்டிவாக ஏதாவது சொல்லுவேன். இந்த ராசிக்கு 54 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் சூரிய தசை. இந்த சூரிய தசையில் இருக்கிறவங்க, இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதி தசை. இதில் சூரிய தசை ஆரம்பிச்சதுலேருந்தே, அதுலேயும் 7 சனி ஆரம்பிச்சதுலேருந்தே உங்களுக்கு கடன் அமைப்பு கொடுத்துருக்கும். வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக கடன் வாங்கியிருப்பீங்க, இப்போ கடன் அதிகமாகும். இந்த ஜென்ம சனியில் கடன் அதிகமாக வாங்காமல் இருந்தால் நல்லது. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. இது தான். மற்றபடி மாத சம்பளத்தில் இருந்தீங்கன்னா வேலை ரீதியாக அழுத்தங்கள், பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வேலை ரீதியாக அழுத்தம், அதாவது அதிகமாக நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும்.
வேலை வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் மாசம்பளத்தில் இருந்தாலும் சரி, இது மாதிரி வேலை ரீதியாக கொஞ்சம் அழுத்தங்களை கொடுத்துட்டே இருக்கும். சொந்த பந்தங்களை கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும் சூரிய தசையில். 60 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் சந்திர தசை, 70 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த 2 தசைகளும் சிறப்பான தசைகள். ஜென்மசனியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். 4ஆம் இடத்துல குரு, அர்த்தாஷ்டம குரு, வண்டி வாகனம் மாற்றக்கூடிய வாய்ப்பு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்குறது, இடம் மூலயமா நல்ல ஒரு லாபம், இடம் விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்குறது, இது மாதிரியான ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். இந்த நேரங்களில் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். அபரிவிதமான வளர்ச்சிகள் உண்டு. ஜென்மசனியாக இருந்தாலும் கொஞ்சம் மன அழுத்தங்களை கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா எடுத்த உடனே அது உடம்பு, அது மாதிரி மருத்துவ செலவு, இது மாதிரி தான் கை வைக்கும். பிரச்சனைகள் வரும் அப்படின்னாக்கா உணவு பழக்க வழக்கங்களை கவனமாக தட்டிங்கனாக்கா அந்த பிரச்சனைகள் உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்காது, மருத்துவ செலவுகளை இந்த காலகட்டங்களை கொடுக்காது, நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். சந்திர செவ்வாய் தசைகள் 77 வயசுக்கு மேலே 18 வருடங்கள் 95 வயசு வரைக்கும் ராகு தசை. என்னோட கணக்குப்படி உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு தசை நடக்குதா, நல்ல ஒரு மாற்றங்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம். 3வது சுற்று சனியாக இருக்கும் இந்த காலகட்டங்கள். சிறப்பான ஏற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்க போகிறீங்க. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே வேணா இருக்கட்டும் ராகு, இப்போ விரயத்தில் இருக்குது. குருவுடைய பார்வை, ராகு தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள், ராகு தசையால் நிறைய நெருக்கடிகளை இது வரைக்கும் 7 சனி ஆரம்பித்த பிறகு கூட, இல்லை ராகு தசை ஆரம்பிச்சிலிருந்தே நிறைய நெருக்கடிகளை அனுபவித்து வந்த நபர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வருமானம், பசங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறது, இல்லை தொழில் அமைகிறது, வண்டி வாகன சேர்க்கை. ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறது வந்து வண்டி வாகன சேர்க்கையை கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை கொடுக்கும், வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதனா இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காருக்கு ராகு தசை அப்படிங்கிறது உங்களுக்கு சுய ஜாதகத்தில் ராகு சனியுடைய வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா இப்போது 7 சனி ஜென்ம சனி அப்படிங்கிறது 3வது சுற்றாக இருந்தாலும் கஷ்டங்களை கொடுக்காதுன்னு சொன்னால் கூட உங்களுக்கு கஷ்டங்களை தான் கொடுத்துட்ருக்கும். அதே சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட கஷ்டங்களை தான் அதிகமாக கொடுத்துருக்கும். அந்த கஷ்டங்கள் ஜென்ம சனியாக வரும்போது கூட பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ராகுவோட கனெக்ட் ஆகுது. எல்லாமே குரு பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை ராகுடைய நட்சத்திரருக்கு சுவாதி நட்சத்திரம், அதாவது 8ஆம் இடத்துல. அதே மாதிரி விரயத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் இந்த குரு பகவான் பார்க்கறது 9ஆம் பார்வையாக, அங்கே சொந்த நட்சத்திரத்தில் சதயத்தில் இருப்பார். இது மாதிரியான காலகட்டங்கள் ராகு பகவான் தசையினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம், பொருளாதார ஏற்றங்களை பார்க்கலாம். உங்களுக்கு எந்த வயசில் ராகு தசை நடந்தாலும் சரி இந்த காலகட்டங்கள் ஜென்மசனி அப்படிங்கிறது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. நன்றி.